என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். நம்ம போர்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 1 எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து அக்டோபர் 2016, ஏப்ரல் 2017, 2018 இந்த இயரெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடியும் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ் பொறுத்தளவு என்னென்னா ஆல்ரெடி 2 ப்ராப்ளம் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 3வதான ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். சரி, வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இஸ், ஃபஸ்ட்டு ரிசல்டன்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இது வந்து இது பிங்கிற ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து கியூங்கிற ஃபோர்ஸ். பியும் கியூ வந்து 2 ஃபோர்ஸ். பிங்கிறது ஒரு ஃபோர்ஸு, கியூங்கிறது ஒரு ஃபோர்ஸு. ரிசல்டன்ட்டுங்கிறது என்னென்னா, இது ரிசல்டன்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ரிசல்டன்ட்ங்கிறது என்ன, இதுதான் ரிசல்டன்ட். இது வந்து பேரலகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸில் படிச்சிருப்போம், இணைகர விதியில் படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ இதை வச்சு நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா. இந்த கிவன் டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ், இந்த ஃபோர்ஸஸ் எப்படி இருக்காமா, ஈக்குவல் ஃபோர்ஸ். நம்ம என்ன எடுத்திருக்கோம், பிங்கிறது ஒரு ஃபோர்ஸு, கியூங்கிறது ஒரு ஃபோர்ஸு. 2 ஃபோர்ஸ் எப்படி இருக்காமா, 2 ஃபோர்ஸு ஈக்குவலாக இருக்காமா. அப்போது பி ஈக்குவல் டு கியூன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ ரிசல்டன்ட் ஆஃப் 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ்னால் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸும் செகண்ட் ஃபோர்ஸும் இந்த 2 ஃபோர்ஸும் ஈக்குவல். ஓகே, இந்த 2 ஃபோர்ஸுக்கு இருக்குது நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்டன்ட்டு. அந்த ரிசல்டன்ட் எப்படி இருக்காமா, √3 டைம்ஸ். இப்போ ரிசல்டன்ட்னா ஆர், ரிசல்டன்ட்னா ஆர், √3 டைம்ஸ்னா √3 ஏ சிங்கிள் ஃபோர்ஸ். அந்த சிங்கிள் ஃபோர்ஸை வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து பிக்கு கொடுத்துக்கிறேன். பிங்கிறது ஒரு ஃபோர்ஸ், கியூங்கிறது ஒரு ஃபோர்ஸ். 2 ஃபோர்ஸ் ஈக்குவல். அப்போ பி ஈக்குவல் டு கியூ. இல்லை ரிசல்டன்ட் எப்படி இருக்காமா, 2 ஃபோர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவல் டு √3 டைம்ஸ் ஏ சிங்கிள் ஃபோர்ஸ். √3 டைம்ஸ்னால √3 எழுதிட்டேன். சிங்கிள் ஃபோர்ஸ், அந்த சிங்கிள் ஃபோர்ஸ் வந்து பியாக இருக்கலாம், கியூஆர் இருக்கலாம். நான் பிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறேன். அப்போ ஆர் ஈக்குவல் டு √3 இன்ட்டு பி. அப்போ இதுதான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வியை ஒரு தடவை படித்து பார்க்கலாம். இஃப்னா இருந்தால், இஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ், 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இஸ், அந்த ரிசல்டன்ட் எப்படி இருக்காமா, ஆர் ஈக்குவல் டு √3 டைம்ஸ் ஏ சிங்கிள் ஃபோர்ஸ். அந்த சிங்கிள் ஃபோர்ஸ் வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு √3 பி. இப்படி இருந்ததுன்னா என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட். இப்போ டு ஃபைண்ட் நிலைக்கலாம் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ். ஆங்கிள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த பிக்கும் கியூக்கும் 2 ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஃபோர்ஸஸ்க்கு உண்டான ஆங்கிள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆங்கிள் வந்து என்ன, தீட்டா. இப்போ டு ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ், ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுன்னு என்னென்னா தீட்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாங்களா. இந்த பி ஃபோர்ஸுக்கும் கியூ ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த ஆங்கிள் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து தீட்டா. அதை வந்து என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 2 ஃபோர்ஸுக்கு உண்டான ஆங்கிள் வந்து தீட்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா போகலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ரிசல்டன்ட்டுக்கு ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. கரெக்டாக? இப்போது இந்த ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி 2 ஃபோர்ஸு கொடுத்துட்டு ஆங்கிள் கண்டுபிடிங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணாமல் ஒரு சின்ன வேல்யூ மட்டும், சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்கொயர் ரூட் வந்து இங்கே வரும்போது ஸ்கொயராக மாறிடும். அது தெரிஞ்சால் பரவாயில்ல, தெரியலன்னா இப்படி எடுத்துக்கோங்க. டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். 2 சைடும் வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயர் எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த ஆர் இருக்குது, ஆருக்கு பதில் என்ன ஸ்கொயர் எடுக்கிறோம். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே இருக்கும், பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னமா கிடைக்கும், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டான்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த வந்து என்னென்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுச்சு, மீதி இருக்குது நம்மளுக்கு ரிமைனிங் கிடச்சிருக்கு. சப்போஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்கொயர் ரூட்டை தூக்கி இங்கே போட்டிங்கனாவே ஸ்கொயர் ஆகி மாறிடும். இந்த ஸ்டெப்பை டைரெக்டாக கிடச்சிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டெப்பில் தான் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஆர் ஸ்கொயரில் இருக்குது. இப்போ ஆர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம், √3 பின்னு கொடுக்கலாமா. இப்போ ஆருக்கு பதில் என்ன கொடுக்குறோன்னா √3
p whole square. இந்த r ஸ்கொயருக்கு பதிலாக √3p whole square ஈக்குவல் டு அடுத்து பாருங்கள் p இருக்கா p ஈக்குவல் டு q ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல். நீங்கள் p இருக்கிற இடத்துல நீங்கள் q கொடுத்தாலும் சரி, இல்லை q இருக்கிற இடத்துல நீங்கள் p கொடுத்தாலும் சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த p ஸ்கொயரை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த p ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த q எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் p கொடுக்குறேன். நான் பாருங்க இந்த q இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா p வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். புரியுதாமா? p ஸ்கொயர் ப்ளஸ் p ஸ்கொயர். இது எங்கேருந்து எடுத்தேன்? q ஈக்குவல் டு p. இந்த qக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன்? p கொடுத்துருக்கேன். அப்போ p ஸ்கொயராக மாறிடுச்சு. ப்ளஸ் 2p அப்படியே இருக்குது. இந்த qக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறேன்? p. ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல். அப்போ cos θ ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டெப் நல்லா கவனிச்சுங்க. இன்னொரு தடவை சொல்லித்தரேன். ஆருக்கு பதிலாக இருக்குது பாருங்கள் √3p ஹோல் ஸ்கொயர் p ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணணும். அதாவது pக்கு பதிலாக நீங்கள் qன்னு கொடுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா q இருக்கிற இடத்துல pன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து p ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த qக்கு பதில் என்ன p கொடுத்துறேன். ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல். அப்போ p ஸ்கொயர் ப்ளஸ் 2p qக்கு பதில் என்ன கொடுக்குறோம்? p. அப்போ cos θ. ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? q இருக்கிற இடத்துல எல்லாமே நான் pன்னு சொல்லி நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகும்? √3 ஸ்கொயர். √3 ஸ்கொயருங்கிறது 3ஆக மாறிடும். தெரியலனா கால்குலேட்டரில் இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே √3ன்னு இருக்கா, ரூட் அமுத்துங்க, 3 அமுத்துங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர். இந்த வேரியபிள் அடிக்கக்கூடாது. அடிச்சிங்கன்னா 3. அப்போ √3 ஸ்கொயருங்கிறது 3. ஓகேங்களா? இப்போது √3 × √3னா 3. எது தான் வந்து கால்குலேட்டர் அடித்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 3 இங்கே p ஸ்கொயர். இது இங்கே போகும்போது இது 3ஆக மாறிடும். இது வந்து p ஸ்கொயராக மாறிடும். 3p ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே நல்லா கவனிங்க. இங்கே என்ன இருக்குது? p ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? p ஸ்கொயர். அப்போ என்ன ஆகுனா p ஸ்கொயர் ப்ளஸ் p ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 2p ஸ்கொயர் ஆகிடும். ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு p ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிரும்? 2p ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே p இன்ட்டு p என்ன ஆகிடும்? p ஸ்கொயர் ஆகிடும். மல்டிப்ளையில் இருக்குது p ஸ்கொயர் cos θ. அப்போது 3p ஸ்கொயர் ஈக்குவல் டு 2p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ஸ்கொயர் cos θன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய 2p ஸ்கொயரை வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ என்னென்னா இங்கே 3p ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க. 2p ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? 1 + cos θன்னு வரும். 1 + cos θ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2p ஸ்கொயர் இன்ட்டு 1 2p ஸ்கொயர், 2p ஸ்கொயர் இன்ட்டு cos θ 2p ஸ்கொயர் cos θ. நம்மளுடைய எய்ம் என்ன? எதை கண்டுபிடிக்கணும்? cos θவில் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய 2p ஸ்கொயரை கீழே கொண்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன ஆயிரும்? டிவைடட் பை ஆகிடும். அப்போ 3p ஸ்கொயர் டிவைடட் பை 2p ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + cos θ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? p ஸ்கொயர் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? p ஸ்கொயர் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன வரும்? 3/2 அப்படிங்கிற வார்த்தை வரும். 3/2 வரும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 1 + cos θ. ஏன்னா p ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறோம். 3/2ங்கிறது என்ன? 1.5 எழுதிக்கலாமா? கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள். 3/2 மேலே தான் 3/2 1.5. ஓகேங்களா? அடுத்து ஈக்குவல் டு 1 + cos θ. 1 + cos θ. இந்த +1 இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன ஆகிடும்? -1 மாறிடுங்களா? அப்போ 1.5 - 1 ஈக்குவல் டு cos θ. இந்த +1 இங்கே வரும்போது -1 ஆகிடுச்சு. 1.5ல் 1 போயிடுச்சு. நம்மளுக்கு என்ன வரும்? 0.5 ஈக்குவல் டு cos θன்னு வரும். கரெக்டுங்களா? 0.5 ஈக்குவல் டு cos θ. 1.5 - 1 இந்த 0.5 cos θ. நம்மளோட எய்ம் என்ன? எதை கண்டுபிடிக்கணும்? cos θவை கண்டுபிடிக்கணும். இது 0.5 ஈக்குவல் டு cos θன்னு இருக்குது. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக cos θ ஈக்குவல் டு 0.5 எழுதிக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். இப்படி எழுதினாலும் ஒன்று தான், இடம் மாதிரி எழுதினாலும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ எழுதிட்டு தீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ தீட்டா ஈக்குவல் டு இந்த காஸ் இங்கே போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறிடும்? காஸ் இன்வர்ஸாக மாறிடும். காஸ் இன்வர்ஸ் 0.5 ஆகிடும். இப்போ இதை வந்து கால்குலேட்டரை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ கால்குலேட்டர் சால்வ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா பாருங்கள், காஸ்க்கு என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் அமுத்தி காசுங்கிற பட்டன் அமுத்தணும். இப்படி என்ன? ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்தி காஸ் அமுத்தினீங்கன்னா அது காஸ் இன்வர்ஸாக மாறிடும். இப்போ காஸ் இன்வர்ஸ் இங்கே ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட் கொடுங்க, 0.5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன வருது பாருங்கள்? 60
அப்போ 60ங்கிறது என்னென்னா நம்மளுக்கு என்னென்னா டிகிரியில் 60 வந்துச்சு ஓகேங்களா, 60 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஷிஃப்ட் அமுத்தி காசு அமுத்தணும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 0.5 அமுத்தினாலே 60. இது வந்து என்னென்னா டேபிளில் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 1/2ன்னு வரும். காஸ் தீட்டாவில் எங்கே 1/2 வருதுன்னா 60 டிகிரியில் வரும். அவ்வளோதான், தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரிசல்ட் எடுத்து எழுதலாம். ரிசல்ட் என்ன? ஆங்கிள் பிட்வீன் அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் என்ன ஆங்கிள்னா தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரின்னு சொல்லியாச்சு. இவ்வளோதாம்மா. இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம். கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஃபார்முலா நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது என்ன, ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸுங்கிறத கரெக்டாக எடுக்கணும். அப்புறம் ரிசல்ட்டுங்கிறது √3 டைம்ஸு சிங்கிள் ஃபோர்ஸ். அதை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் இருக்கிறனால இந்த ப்ராப்ளம் அடிக்கடி கேட்டுட்ருக்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக கேள்வி எடுக்கணும்னா இந்த கேள்வி கேட்குறாங்க. இந்த R ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸோடைய ஃபார்ம் எழுதுனதுக்கப்புறம் ஸ்கொயர் எடுக்கணும். அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் வந்து இந்த சைடு வந்தால் ஸ்கொயராக மாறிடும். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.